இந்த K2-18b அப்படிங்கிறது நாசா விண்வெளி மையத்தால் JWST அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக கண்டறியப்பட்ட ஒரு புறவெளிக்கோள். இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, மீத்தேன் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் கார்பன் மூலக்கூறுகள் இருந்தாவே உயிரினங்கள் வாழக்கூடிய தகவமைப்பு இருக்கும். அதே போல் டைமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிற கெமிக்கல் எதுக்கு? இந்த கடல் பாசி, பிளாங்டன் இந்த உயிரினங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள். அதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உயிரினங்கள் வாழ்வதற்கான எல்லா தகவமைப்பும் அதில் இருக்குது. அதே போல் ஓசோனிக் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எர்த்துலேருந்து 124 லைட் இயர் டிஸ்டன்ஸில் அந்த பிளானட் இருக்கிறதாகவும் 2.6 டைம்ஸ் நம்மளுடைய ரேடியஸ், நம்ம எர்த்தோட ரேடியஸ்லையும் 8 டைம்ஸ் மாஸ் எர்த்தோட மாஸ்லேயும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.